என் தங்கப்பிள்ளையே, கிருத்திகை நட்சத்திரமும் அமாவாசை திதியும் கூடி வந்திருக்கின்ற இந்த திங்கள் கிழமையினுடைய வெற்றி விடியலில் என் பிள்ளைக்கான வெற்றி செய்தியோடு உன் தாயானவள் உன் மனமகிழும்படி அதனை கொடுத்து விட வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, அவ்வளவு எளிதாக உன் வாழ்க்கையில் மாற்றம் நடக்கவில்லை. அவ்வளவு சுலபமாக இந்த வராகி உன்னை தேடி வரவும் இல்லை. இன்று உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததொரு வெற்றி உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்காக உன் அம்மா முன்னின்று உனக்கு அதனை நடத்தி கொடுக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்திருக்கின்றது. இந்த நேரம் நான் இருப்பதை உணர்ந்து இந்த தாயானவள் உன் வாழ்க்கை முழுமைக்கும் நிறைந்திருப்பதை நீ என்னவென்று புரிந்து சர்வ நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையோடு நீ இருந்து கொண்டிருப்பாயானால் என்றும் என்றென்றும் உனக்கான மகிழ்ச்சி உன்னை தொடர்ந்து வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் இனி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை உண்மைகளும் சர்வ நிச்சயமாக உன்னை ஒரு சேர வந்து உனக்கான நம்பிக்கையை முழுமையாக தந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த தாயினுடைய அன்பினை உன்னால் பெற முடியும் என்பது இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உன்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கை அல்லவா? என்ன நடந்தாலும் இதிலிருந்து உன் வெற்றியை உன்னால் உறுதி செய்திட முடியும். நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். நீ எதை எண்ணியும் இனிமேல் வருத்தம் கொள்ள வேண்டிய அவசியம் உன் வாழ்க்கையில் இல்லை. உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்குள் இருக்கின்ற உன்னுடைய நம்பிக்கையை மேலும் மேலும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. இந்த தாயானவளினுடைய அன்பு உன்னை இனிமேலும் இந்த நிலையிலேயே இருக்கச் செய்யும் என்று நினைத்து விடாதே. நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்த சந்தோஷத்தை உனக்கு உறுதியாக கொடுத்துவிட உன் அம்மா நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பது உன்னுடைய மிக பெரிய புரிதலாக இருக்கட்டும். உனக்கு நான் என்ன தர வேண்டும் என்று ஆசை கொண்டேனோ அதுவெல்லாம் இனி நிறைவாக உன் வாழ்க்கையை முழுமையாக வந்து அடையப் போகிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று என் பிள்ளை நீ மனதிற்குள் எண்ணம் கொண்டு தவித்து நின்றாயோ அதையெல்லாம் உன் வசமாக்கி தந்திட நான் நிச்சயமாக உன்னை தேடி வருவதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நமக்கு கிடைத்ததையெல்லாம் எண்ணி நீ வருத்தம் கொண்டிருக்காதே. இனி உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களுமே உன்னை பேரதிசயத்திற்குள் கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தை, உன்னோடு இந்த வராகி நான் இருக்கின்ற இந்த நேரமானது இனி ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உனக்கான அற்புதத்தை நடத்தட்டும். என்னாலும் அம்மாவிடம் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் கைகளில் ஒரு சேர வந்து கிடைக்கட்டும். எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ என் நேரமும் நினைத்து கொண்டிருப்பதையே எண்ணிக்கொண்டு வருந்தி கொண்டிருக்காமல் இனி உனக்கு உன் வாழ்க்கை தரக்கூடிய அத்தனை உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தெளிவாக இரு. உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கவலைகளும் உன்னை தொடர்ந்து வருவதில்லை. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் வரை இனி எந்த மாற்றத்தையும் கண்டு நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு இனி உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த ஒவ்வொரு நொடிகளிலும் உனக்கான அதிசயங்களை நான் நடத்துவேன் என்பதனையும் என் பிள்ளை உணர்ந்து கொண்டால் அது உனக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை போல வேறெதுவும் கொடுத்து விடாது. எவ்வளவுதான் ஒருவரின் மீது நீ உயிரையே வைத்திருந்தாலும், எவ்வளவுதான் அவர்களுக்கு நீ நன்றியுள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களின் குணம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது.
இன்னொருவரின் மனதினை காயப்படுத்துவதும் தன்னிடம்தான் எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது என்பது போல ஒருவரிடம் நடந்து கொள்வதும் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து விடாது. தான் நினைத்த விஷயங்களை எல்லாம் நடத்திவிட வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காதவர்கள். சுயநலமான இந்த மனிதர்கள் தான் என்ன பேச வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதை மட்டும் பேசிவிட்டு சென்று விடுகின்றார்கள். அதனால் யார் வாழ்க்கையில் என்ன பாதிப்புகள் வந்தாலும் அதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. யார் வாழ்க்கையில் என்ன திருப்பங்கள் வந்தாலும் அதை பற்றியெல்லாம் அவர்கள் சிந்தித்து கொண்டிருப்பதில்லை. உன்னோடு நான் வரும்பொழுது உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை சந்தோஷங்களையும் நீ சரியாக புரிந்து கொள். உன்னோடு நான் வரும்பொழுது உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் தெரிந்து கொள்ள நீ தயாராக இரு. நடக்கப் போகின்ற விஷயங்களுக்காக என் குழந்தையை நீ வருத்தப்படாதே. என்ன நடந்தாலும் எதிர்கொள்ள துணிந்து விடு. சுற்றி வருகின்ற துரோகங்கள் உன் கண் முன்னால் வரும்பொழுது அந்த இடத்தில் உன்னை யாரென்று நீ நிரூபிக்க தயாராக இருந்துவிடு. உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்ததை எல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள தயாராக இருந்துவிடு. நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற நேரங்கள் எல்லாம் உனக்கான வெற்றிக்காகத்தான் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். சட்டென்று என் பிள்ளை எதற்காகவும் நீ வருத்தம் கொள்ளாதே. தேடி வந்த விஷயங்கள் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதுதான் இனி எந்நாளும் உனக்கு புரிதலுக்குள் இருக்க வேண்டும். என் குழந்தையே, நம்மை தேடி வருவதை எல்லாம் நாம் உதாசீனம் செய்தோமானால் அத்தனையும் நம்மை உதாசீனம் செய்துவிட்டு சென்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள். நமக்கான வெற்றியை எதுவும் கொடுத்து விடாது. இந்த வாழ்க்கையில் நமக்கான வேதனைகளையும் துன்பங்களையும் கொடுத்து மேலும் மேலும் நம்மை கஷ்டங்களுக்குள் சிக்க வைத்துவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. என் தங்கமே, முன்பெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன விஷயங்களை கொடுத்திட்டதோ அதையெல்லாம் நினைத்து நினைத்து நீ வருந்தி கொண்டிருந்தாய் அல்லவா? இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட ஒவ்வொரு மாற்றங்களையும் எண்ணி எண்ணி வருந்தி கொண்டிருந்தாய் அல்லவா? இதையெல்லாம் நீ சரியான புரிதலுக்குள் கொண்டு வந்து விடு. இவை எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாறுதலுக்குள் கொண்டு வந்து சேர்த்து விடு. இனிமேல் நீ வருந்துவது போதும் என்று நினைக்கின்ற அளவிற்கு தெய்வம் உனக்கான சந்தோஷத்தை ஒட்டுமொத்தமாக உன் கைகளில் கொடுக்க தயாராகிவிட்டது. உனக்கான பெருமகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க தயாராகிவிட்டது. உன்னை தேடி வருகின்ற பொழுதில் நான் உன் கண் முன்னால் எதையெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துகிறேனோ அதையெல்லாம் நீ நிச்சயமாக சரியாக ஏற்றுக்கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கத்தான் போகின்றது. நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கத்தான் போகின்றது. இனி என்ன வேண்டும் என்று நீ விரும்பி நின்றாலும் அதுவெல்லாம் என்றுமே உனக்கான புரிதலை கொடுக்கத்தான் போகின்றது. கனவுகள் 1000 இருந்தாலுமே என் பிள்ளையே, அதை தூக்கி சுமப்பதற்கும் ஒரு தைரியம் வேண்டும். ஏனென்றால் கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்று நினைக்க வேண்டும். இந்த கனவுகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த கனவுகளோடு சேர்ந்து உன் வாழ்க்கையில் உனக்கான அதிசயம் நடக்கத்தான் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள். நீ இழந்துவிட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக உனக்கான மாற்றங்களை நிறைவாக கொடுக்கத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்த மாற்றங்கள், நீ எதிர்பார்த்த விஷயங்கள் என்று அத்தனையையும் உனக்கு நான் நிச்சயமாக நிறைவாக தரும் பொழுது உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நீ நிறைவாக ஏற்றுக்கொள்வாய். என் குழந்தையே, வராகியினுடைய அன்பு சர்வசாதாரணமானது அல்ல. அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்துவிடக்கூடியதல்ல. உனக்கு கிடைக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? அம்மா காரணத்தோடு உன்னை தேடி வந்திருக்கிறார். இந்த பேரதிர்ஷ்ட நாளில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற காரியவாதியை அடையாளம் காட்டித்தரப் போகிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. யாராலும் யாரையும் இங்கு எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. யாருக்கும் யாரை பற்றியும் பல உண்மைகள் தெரிந்துவிடப் போவது கிடையாது. நம்மோடு பேசுகிறார்கள் என்பதற்காக நாம் எப்பொழுதுமே அவர்களை நம்பிவிட முடியாதல்லவா?
என்ன எண்ணங்களை கொண்டு நம்மை ஒருவர் தேடி வருகிறார், எந்த எண்ணங்களை கொண்டு நம்மை தேடி வந்து ஒருவர் நமக்கு நல்லது நடத்துகிறார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கு எப்பொழுதுமே எதிர்பார்ப்புகளோடு தான் இந்த வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இங்கு யாரும் யாருக்கும் எந்த ஒரு உதவிகளையும் செய்து விடுவதில்லை. தெய்வம் மட்டும்தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உனக்கான ஒவ்வொரு நம்பிக்கையையும் இந்த வாழ்க்கையில் கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இத்தனை முறை நான் உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதனை நீ சற்று செவி கொடுத்து கேட்டு முழுமையாக புரிந்து கொள்ள தயாராக இருந்துவிடு. என் குழந்தையே, தாயானவளினுடைய அன்பு உனக்கு உண்மையான அன்பு என்றால் என்னவென்பதனை எடுத்துச் சொல்லும். வேண்டும் என்றே உன்னை காரியத்திற்காக பயன்படுத்துகின்றவர்களை தானாகவே வெளிக்கொண்டு வந்து நிறுத்திவிடும். இவர்களின் எண்ணங்கள் என்ன, இவர்களின் செயல்கள் என்ன, இவர்கள் என்ன காரணத்திற்காக உன்னை தேடி வருகிறார்கள் என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். சட்டென்று ஒரு நொடியில் நமக்கு இந்த வாழ்க்கை எதையுமே சொல்லிவிடுவதில்லை. சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை எந்த ஒரு மாற்றங்களையும் கண்டு விடுவதில்லை. ஆனால் நமக்கான விஷயங்கள் நடக்கும் பொழுது, நமக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறும் பொழுது இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர கொடுத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவைகள் என்னவோ அவையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்த வருகிறதல்லவா? இந்த மனிதர்களை அடையாளப்படுத்தி கொடுத்தால் மட்டும்தான் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு என்னவென்று புரிந்துவிடும். என் குழந்தையே, பொதுவாக இந்த வாழ்க்கையில் உனக்கு இன்னல்களை கொடுக்க நினைக்கின்ற இவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்குள் சம்பந்தப்பட்டவர்கள். இவர்கள் உன் வீட்டில் இருக்கின்ற சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனையில் ஈடுபடக்கூடியவர்கள். அது மட்டுமல்ல, நீ நினைத்த வாழ்க்கையை அடைந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பவர்கள். அடுத்ததாக உன்னுடைய தொழில் பிரச்சனையில் உனக்கு மிகப்பெரிய போட்டியாக இருந்து கொண்டிருப்பவர்கள். இது போன்றவர்கள்தான் காரியவாதிகள். எதையாவது செய்து எப்படியாவது உன்னிடமிருந்து ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னை தேடி என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி என்ன வருகிறது என்பதனை எல்லாம் உனக்கு தெரியப்படுத்தி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கான ஒட்டுமொத்த அதிசயத்தையும் நடத்திவிட இங்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டால் உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் நிச்சயமாக உன் கண்களுக்கு தெளிவாக தெரிய வந்துவிடும். உன் வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு உறுதியாக சொல்லிவிடும். சட்டென்று எதையும் உனக்கு வேதனைக்குள்ளாளாக்கி விடாமல் உன் முன்னால் நிற்கின்ற இந்த மனிதர்களில் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதனை அடையாளப்படுத்தி கொடுத்துவிடும். அதனால் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு தவித்து விடாதே. எந்த சூழ்நிலைக்காகவும் என் பிள்ளை மன உளைச்சலோடு நின்று விடாதே. உனக்கு வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான பேரதிசயத்தையும் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் நிறைவாக கொடுக்கும் என்பது மட்டும் உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும். தேவையற்ற அத்தனை எண்ணங்களையும் தூக்கி எறிய வேண்டிய நேரம். தேவையற்ற ஒவ்வொரு சிந்தனைகளையும் கைவிட வேண்டிய நேரம். ஒருவரின் குணம் சரியில்லை என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு மற்றவர்களுக்கு மத்தியில் அவப்பெயர்தான் கிடைக்கும். பேராசை கொண்டவர்கள் மற்றவர்கள் முன்னிலையில் ஒன்றுமில்லாததாக தெரிவார்கள். அடுத்தவர்களை கண்ணீர் சிந்த வைக்கின்றவர்கள் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் உதவ மாட்டார்கள் என்று மற்றவர்களால் பட்டம் சூட்டப்படுவார்கள். அதனால் இது போன்ற எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் வாழ்க்கையில் முன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து நீ வாழ பழகு. தானாகவே உன்னை சுற்றியிருந்த காரியவாதியை நீ அடையாளம் கண்டு கொள்வாய். இவர்களின் எண்ணங்கள் என்னவாக இருந்தது என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். இனிமேலும் எதை நடத்த காத்து கொண்டிருந்தார்கள் என்பதும்
நிச்சயமாக உனக்கு தெரிய வந்துவிடும். எந்நாளும் என் நேரமும் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உன் முன்னால் நான் நடத்தி கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த நொடியும் என் பிள்ளைக்கு அற்புதங்களை நடத்தும் என்பது உண்மை. எந்த நொடியும் என் பிள்ளைக்கான தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய பேரதிசயங்கள் நடக்கும் என்பதுதான் உண்மை. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.